காசநோய் இல்லாத இந்தியா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2024ஆம் ஆண்டு. ஸோ லாஸ்ட் இயர் டிசம்பர் மாதம் தான் 100 நாள் காசநோய் இல்லாத இந்தியா திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ காசநோயை ஒழிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பல்வேறு முன்னெடுப்புகளானது மேற்கொள்ளப்படுது. ஸோ அதில் ஒன்றா இப்போது போன வருஷம் டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா அவர்கள் பார்த்தீங்கன்னா 100 நாள் காசநோய் இல்லாத இந்தியா அப்படிங்கிற திட்டத்தை வந்து தொடங்கி வச்சிருக்காரு. ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா கையடக்க எக்ஸ்ரே கருவி மூலமாக தன்னார்வலர்கள் தொண்டு நிறுவனங்கள் மூலமாக பரிசோதனைகள் எத்தனை மாவட்டங்கள் அப்படின்னா 347 மாவட்டங்கள் நம்ம நாட்டில் காசநோய் அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு 347 மாவட்டங்களில் கையடக்க எக்ஸ்ரே கருவி மூலமாக தன்னார்வலர்களை கொண்டும் தொண்டு நிறுவனங்கள் மூலமாகவும் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அந்த பரிசோதனையில் பார்த்தீங்கன்னா 5.1 லட்சத்துக்கும் மேற்பட்டவங்களுக்கு இந்த காசநோய் அறிகுறிகளானது தென்பட்டிருக்கு. அதில் இன்னும் பரிசோதனை செஞ்சதில் பார்த்தீங்கன்னா யாருக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா 5.1 லட்சம் பேருக்கு அறிகுறிகள் தென்பட்டிருக்கு. அதில் 3.57 லட்சம் பேருக்கு காசநோய் இருக்கிறது உறுதி செய்யப்பட்ட அவங்களுக்கு சிகிச்சைகளானது அளிக்கப்பட்டு வருது. இந்த 100 நாள் காசநோய் இல்லாத இந்தியா திட்டத்தின் கீழ் அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு மத்திய சுகாதார அமைச்சகமானது தெரிவிச்சிருக்கு.